இந்திய மற்றும் சர்வதேச விளையாட்டு வினா விடைகள். ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நகர்த்தப்படுகிறது? பதில் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை. விளக்கம்: உலக நாடுகள் அனைத்தும் கலந்து கொள்ளும் மிகப்பெரிய விளையாட்டு விழா ஒலிம்பிக் ஆகும். இது 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும். இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது? பதில்: ஹாக்கி. விளக்கம்: அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் இந்தியா சர்வதேச அளவில் அதிக வெற்றி பெற்றதால் ஹாக்கி தேசிய விளையாட்டாக கருதப்படுகிறது. கிரிக்கெட் விளையாட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? பதில்: வில்லியம் கில்பர்ட் கிரேஸ். விளக்கம்: கிரிக்கெட் விளையாட்டை உலகம் முழுவதும் பிரபலப்படுத்தியதால் இவரை கிரிக்கெட்டின் தந்தை என அழைக்கின்றனர். சொந்தங்களே, இனிமேல் வரும் 2 கேள்விகளும் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். கவனித்து கேளுங்க. ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? பதில்: நார்மன் பிரிட்சார்ட். விளக்கம்: 1900 ஆண்டு ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்காக 2 வெள்ளிப் பதக்கங்கள் வென்றார். சுதந்திர இந்தியாவின் தனிநபர் பிரிவில் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் மல்யுத்த வீரர் கே.டி. ஜாதவ் ஆவார். இவர் 1952இல் ஹெல்சின்கியில் நடைபெற்ற கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியில் மல்யுத்தத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றார். முக்கிய தகவல்கள்: முதல் தனிநபர் பதக்கம் சுதந்திர இந்தியாவில் கே.டி. ஜாதவ் பெற்றார். ஆண்டு 1952. போட்டி மல்யுத்தம். இதில் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆனால் முக்கியமாக ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் நார்மன் பிரிட்சார்ட். ஆண்டு 1900. போட்டி தடகளம். 2 வெற்றிகள். ஆனால் இது காலனித்துவ காலம். கிரிக்கெட் உலகக்கோப்பையை இந்தியா முதலில் எப்போது வென்றது? பதில்: 1983. விளக்கம்: கபில்தேவ் தலைமையில் இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸை தோற்கடித்து உலகக்கோப்பை வென்றது. கால்பந்து உலகக்கோப்பை நடத்தும் அமைப்பு எது? பதில்: ஃபிஃபா. விளக்கம்: உலக கால்பந்து போட்டிகளை நிர்வகிக்கும் சர்வதேச அமைப்பு ஃபிஃபா ஆகும். ஒலிம்பிக் கொடியிலுள்ள வளையங்கள் எதை குறிக்கின்றன? பதில்: 5 வளையங்கள் 5 கண்டங்களை குறிக்கிறது. விளக்கம்: ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா ஆகிய கண்டங்களை குறிக்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும்? பதில்: 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை. விளக்கம்: ஆசிய நாடுகள் மட்டும் கலந்து கொள்ளும் விளையாட்டு விழா. ஒலிம்பிக்கில் தனிநபர் தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்தியர் யார்? பதில்: அபினவ் பிந்த்ரா. விளக்கம்: 2008 பீஜிங் ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் வென்றார். தாமஸ் கோப்பை எந்த விளையாட்டுக்கானது? பதில்: பேட்மிண்டன். விளக்கம்: ஆண்கள் சர்வதேச பேட்மிண்டன் அணி போட்டி. இந்தியாவின் பறக்கும் சீக்கியர் என அழைக்கப்படுபவர் யார்? பதில்: மில்கா சிங். விளக்கம்: உலக புகழ்பெற்ற இந்திய ஓட்டப்பந்தய வீரர். செஸ் விளையாட்டில் இந்தியாவின் முதல் உலக சாம்பியன் யார்? பதில்: விஸ்வநாதன் ஆனந்த். விளக்கம்: இந்தியாவை உலக செஸ் வரைபடத்தில் உயர்த்திய வீரர். ஒலிம்பிக் போட்டிகள் முதலில் எந்த நகரில் தொடங்கப்பட்டது? பதில்: ஆத்தன்ஸ். விளக்கம்: நவீன ஒலிம்பிக் போட்டிகள் 1896 ஆண்டு கிரீஸின் ஆத்தன்ஸ் நகரில் தொடங்கப்பட்டது. இந்தியாவிற்கு முதல் ஒலிம்பிக் தங்கப்பதக்கம் பெற்றுக் கொடுத்த விளையாட்டு எது? பதில்: ஹாக்கி. விளக்கம்: 1928 ஆண்டு 1928 சம்மர் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியா ஹாக்கியில் தங்கப்பதக்கம் வென்றது. கால்பந்து உலகக்கோப்பையை அதிகமுறை வென்ற நாடு எது? பதில்: பிரேசில். விளக்கம்: பிரேசில் நாடு 5 முறை கால்பந்து உலகக்கோப்பையை வென்றுள்ளது. டென்னிஸ் விளையாட்டில் கிராண்ட் ஸ்லாம் என்றால் என்ன? பதில்: ஒரே ஆண்டில் 4 முக்கிய டென்னிஸ் பட்டங்களை வெல்வது. விளக்கம்: விம்பிள்டன் சாம்பியன்ஷிப்ஸ், US ஓபன், பிரெஞ்சு ஓபன், ஆஸ்திரேலியன் ஓபன் ஆகிய 4 போட்டிகளையும் ஒரே ஆண்டில் வெல்வது கிராண்ட் ஸ்லாம் ஆகும். செஸ் விளையாட்டில் இந்தியாவின் முதல் உலக சாம்பியன் யார்? பதில்: விஸ்வநாதன் ஆனந்த். விளக்கம்: விஸ்வநாதன் ஆனந்த் 2000 ஆண்டு உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றார். ஒலிம்பிக் போட்டியில் 6 தங்கப்பதக்கங்கள் வென்ற முதல் வீரர் யார்? பதில்: பாவோ நூர்மி. விளக்கம்: 1924 பாரிஸ் ஒலிம்பிக்கில் பாவோ நூர்மி 5 தங்கம் மற்றும் 1 வெள்ளி வென்றார். மொத்தத்தில் 9 தங்கப்பதக்கங்கள் பெற்றுள்ளார். இந்தியா முதலில் டேவிஸ் கோப்பை இறுதிப் போட்டியை எப்போது சென்றது? பதில்: 1966 ஆண்டு. விளக்கம்:
டேவிஸ் கப் போட்டியின் இறுதிக்கு இந்தியா 1966ஆம் ஆண்டு முன்னேறியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹேண்ட் ஆஃப் காட் கோல் அடித்தவர் யார்? பதில் டியேகோ மரடோனா. டியேகோ மரடோனா. விளக்கம்: 1986 உலகக்கோப்பையில் இங்கிலாந்துக்கு எதிராக கையால் அடிக்கப்பட்ட கோல் கடவுளின் கை என அழைக்கப்பட்டது. ஒலிம்பிக் வரலாற்றில் அதிக தங்கப் பதக்கங்கள் வென்ற வீரர் யார்? பதில் மைக்கேல் ஃபெல்ப்ஸ். விளக்கம்: அமெரிக்க நீச்சல் வீரரான இவர் மொத்தமாக 23 தங்கப் பதக்கங்கள் வென்றுள்ளார். இந்தியாவின் முதல் தனிநபர் ஒலிம்பிக் தங்கப் பதக்கம் எந்த ஆண்டில் கிடைத்தது? பதில் 2008ஆம் ஆண்டு. விளக்கம்: அபினவ் பிந்த்ரா பீஜிங் ஒலிம்பிக்கில் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கப் பதக்கம் வென்றார். கிரிக்கெட் வரலாற்றில் முதல் இரட்டை சதம் அடித்தவர் யார்? பதில் பெலிண்டா கிளார்க். விளக்கம்: 1997 பெண்கள் உலகக் கோப்பையில் 229 ரன்கள் எடுத்தார். சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பார்ட் 2 வீடியோ சீக்கிரத்தில் போடுகிறேன். வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்கலாமே? வீடியோவை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.